ஹாய் மேம், இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, டபுள் சைட் லாக் ஸ்டிச்சை எப்படி நம்ம ஃப்ளவர் மோட்டிவில் கொடுக்கலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகேவா? அதுக்காக நான் ஒரு ரவுண்ட் ஷேப் போட்டுக்கிட்டேன். இப்போ நான் ஃப்ரீ ஹேண்ட்லேயே தான் மேம் எப்போதும் மாதிரி வரைஞ்சிக்கிறேன். நீங்களும் வரைஞ்சிக்கோங்க. இந்த வீடியோ வந்து நான் 1.5 மணி நேரம் கிட்ட எடுத்திருக்கேன் மேம் இது உங்களுக்காக. இப்போ நான் அது வந்து ஒரு 1/2 மணி நேரம் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நான் டீட்டெயில்டாக எடுத்து போடுறேன் மேம். உங்களுக்காக தான் வீடியோ எடுத்து போடுறேன். அதை நீங்களும் டீட்டெயில்டாக பாருங்கள். ஓகேவா? நீங்கள் பாஸ் பண்ணி பார்க்குறதுனால எனக்கு ஒன்றும் கிடையாது. நான் சொல்ல வர்றது என்னன்னு உங்களுக்கு முழுமையாக வந்து சேராது. ஓகேவா? இதை எந்த மாதிரி நம்ம ஃபில் பண்ணோம் அப்படின்றதெல்லாம் டீட்டெயில்டாக போட்டிருக்கேன் மேம். ஓகேவா? ஃபுல்லாக பாருங்கள். இப்போ நான் வரைகிற மாதிரி இந்த மாதிரி ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிக்கோங்க மேம். ஓகேவா? ஷேப் அன்ஈவனாக இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை மேம். எனக்கும் ஒவ்வொரு பெட்டல்ஸ் மாதிரி இருக்கிறது எனக்கு கொஞ்சம் முன்ன பின்ன வந்திருக்கு. நானும் அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஷேப்பு கொஞ்சம் முன்ன பின்ன அன்ஈவனாக வந்தால் ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லை மேம். நம்ம ப்ளவுஸில் போடும்போதெல்லாம் ட்ரேசிங் ஒர்க் கிளாஸ் இருக்குது. ட்ரேசிங் பண்ணி எப்படி போடுறதுன்றதை நான் அதுக்கப்புறம் அட்வான்ஸ் கிளாஸில் சொல்லித்தரேன் மேம். இப்போ நீங்கள் ஃப்ரீ ஹேண்ட்லேயே வரைஞ்சிக்கோங்க. ஓகேவா? இப்போ நான் இதுக்கு வந்து டபுள் பெல் பிராண்டில் நான் சில்க் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன் மேம். இப்போ நான் வந்து உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் நான் போட்டு காட்டுறேன். எப்படி பண்ணுன்றதுக்காக உங்களுக்கு நான் டீட்டெயில்டாக போட்டு காட்டுறேன். நீங்கள் ப்ளவுஸில் போடும்போது ஒரே கலர் தான் மேம் போடணும். ஓகேவா? அப்போ தான் நம்ம அதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தாலும் அது நம்மளுக்கு தெரியாது. ஓகேவா? இப்போ நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக சொல்லணுன்றதுக்காக நான் இப்படி போட்டு காட்டுறேன் மேம். இப்போ நான் டபுள் பெல் பிராண்டில் டபுள் ஸ்டாண்ட்ஸ் போட்டு 2 எட்ஜஸையும் நான் கட் பண்ணி விட்டுக்கிட்டேன். எனக்கு தேவைப்படுற அளவுக்கு நான் இப்போ கொஞ்சம் நிறைய தான் எடுத்திருக்கேன் பாருங்கள். நம்ம எவ்வளோ தேவைப்படுதோ அவ்வளோவுக்கு நம்ம எடுத்துக்கணும். கையால் நீவி விடணும் மேம். ஓகேவா? இப்போ ஒன்று போல் நம்ம நீவி விட்டுக்கணும். நான் இப்போ ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் பாருங்கள். நீவி விட்டு நம்ம போகணும். நான் எப்போதும் மாதிரி துளிப் நீடல் 14 நம்பர் சைஸ் தான் மேம் யூஸ் பண்ணுறேன். நான் இப்போ கையில் பிடிச்சி நான் கொண்டு போய்க்கிறேன். இப்படியே தான் நான் கொண்டு போகிறேன். இப்போ நான் அந்த ரவுண்ட் ஷேப்புக்குள்ளே இப்போ செயின் ஸ்டிச்சு தான் மேம் போட போகிறோம். ஓகேவா? சில்க் த்ரெட்டில் இதுக்காக தான் மேம் நான் குட்டி குட்டியாக நீங்கள் நல்லா போட்டு பழகுங்கன்னு சொன்னது. ஓகேவா மேம்? இப்போ நான் 2 த்ரெட்டையும் தான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தெரியுதா மேம்? 2 த்ரெட் தான் மேம் எப்போதுமே எடுக்கணும். ஒரு த்ரெட்டு வந்ததுன்னா நீங்கள் விட்டுட்டு தான் எடுக்கணும். ஓகேவா மேம்? ஒரு த்ரெட்டு வந்துச்சுன்னா ஒரு த்ரெட்டோடையே போடாதீங்க. நிறைய பேர் பேசிக் செயின் ஸ்டிச் போடும்போது நல்லா கரெக்டாக போடுறீங்க. சில பேர் என்ன ஒரு த்ரெட்டு வந்ததுன்னா எடுத்து விட்டுட்டு போடணும்னு நான் சொல்லியிருக்கேன். எடுத்து விடாமல் அப்படியே போடுறீங்க. அப்படி போடக்கூடாது மேம். செயின் ஸ்டிச்சை பொறுத்த அளவுக்கு நம்ம 2 ஸ்டாண்ட்ஸ் தான் வரணும். 2 எண்டு நாட்டு போட்டு முடிக்கிற வரைக்குமே 2 த்ரெட்டுனா 2 த்ரெட்டு தான் வரணும் மேம். இப்போ நான் இதில் குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுக்கிறேன். குட்டியாக நான் செயின் ஸ்டிச்சு தான் மேம் போட்டுக்கிறேன். குட்டி குட்டியாக போட சொல்லியிருக்கேன்ல. இதில் உங்களை நான் ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்குற கிளாஸில் ரவுண்ட் ஷேப்பில் எப்படி ஃபில் பண்ணணும் எல்லாத்துக்குமே நான் சொல்லியிருக்கேன் மேம். அதே மாதிரி நீங்கள் ரவுண்ட் ஷேப்பில் ஃபில் பண்ணிக்கோங்க மேம். இப்போ இந்த லீஃப் மாதிரி நம்ம மேலே வரைஞ்சிருக்கோம்ல அந்த ஃப்ளவரில் அதுலேயுமே நம்ம செயின் ஸ்டிச் போடணும் மேம். ஓகேவா? இதில் எம்போஸ்ட் ஒர்க்கு கூட பண்ணலாம் மேம். எம்போஸ்ட் ஒர்க்னால் நம்ம என்ன பைப்பிங் த்ரெட்டு நம்ம கட் பண்ணி வச்சு கூட நம்ம போடலாம். நான் இதில் எம்போஸ்ட் ஒர்க் கொடுக்கல மேம். நான் ப்ளெயினாக தான் பண்ணியிருக்கேன். ஓகேவா? நீங்கள் ப்ளவுஸில் போடும்போதெல்லாம் அதாவது சில்க் காட்டன் மெட்டீரியலாக நம்ம ப்ளவுஸில் நம்ம இந்த டிசைனை போடும்போது நீங்கள் எம்போஸ்ட் ஒர்க்கு கொடுக்கணுன்னாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா மேம்? இப்போ நான் அப்படியே இங்கே கொண்டு வரேன். நான் எண்ணாட்டெலாம் போடல. அப்படியே கொண்டு வந்து நான் இதில் இந்த லீஃப் பெட்டல்ஸ்லலாம் நான் போட்டுக்கிறேன். நம்மளுக்கு எந்த சைடுக்கு போகுதோ அந்த டைரெக்ஷனுக்கு நம்ம மாறி மாறி போகணும் மேம். இப்போ ஓகேவா? உங்களுக்கு தெரியுதா? என் கை ஃபஸ்ட்டு வரும்போது வேறு மாதிரி போணுச்சு. இப்போ வேறு மாதிரியான டைரெக்ஷனில் போகுது மேம். இப்போ இங்கே போயிட்டு நான் திருப்பியும் அங்கே போய் ஷார்ப் எட்ஜஸ் கொடுத்து கடைசி இதில் டர்ன் பண்ணி தான் மேம் கொண்டு வரணும். ஓகேவா மேம்? இப்போ நான் இங்கே கொண்டு வந்துட்டேன் பாருங்கள். நம்ம திருப்புறதுக்கு ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நீங்கள் திருப்புங்க மேம். உங்களுக்கு பர்ஃபெக்டாக வரும் மேம். ஓகேவா? இப்போ நான் இங்கே ஃபாஸ்ட்டாக நான் வச்சு காட்டுறேன் மேம். நான் செயின் ஸ்டிச்சு தான் மேம் போடுறேன். ஓகேவா? வேறு எதுவும் பண்ணலை. அந்த கோட்டுக்கு மேலேயே நான் செயின் ஸ்டிச்சு குட்டி குட்டியாக போட்டு நான் திருப்பிக்கிறேன் மேம்.
ஏன் நான் இது ஸ்லோவாக காட்டலைன்னா ரொம்ப டைம் கொடுத்துனாலும் நீங்கள் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் போயிடும் மேம். அதனால தான் மேம் நான் இப்படி பண்ணியிருக்கேன். உங்களுக்கு செயின் ஸ்டிச் போட தெரியலையா, குட்டி குட்டியாக சில்க் த்ரெட்டில் செயின் ஸ்டிச் ஃபஸ்ட்டு போட்டுக்கோங்க மேம். நீங்கள் ஒரே கலரில் கூட போடுறதா இருந்தால் போடலாம் மேம். நான் உங்களுக்கு வேரியேஷன் காட்டுறதுக்காக நான் இப்போ டபுள் கலர் யூஸ் பண்ணியிருக்கேன் மேம். ஓகேவா? உங்கள்கிட்ட சிங்கிள் கலர் இருக்குன்னா நீங்கள் சிங்கிள் கலர் கூட போட்டுக்கலாம். இதுக்கு மேலேயே நீங்கள் கோட்டுக்கு மேலேயே செயின் ஸ்டிச்சும் ஒரே கலரில் கொடுத்துக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம எப்படி டபுள் சைட் லாக் ஸ்டிச்சில் தான் மேம் நம்ம இந்த லீஃபை ஃபில் பண்ண போகிறோம். அதையும் நீங்கள் அந்த கலர்லேயே யூஸ் பண்ணிக்கலாம். எப்போதுமே நம்ம ப்ளவுஸில் போடும்போது ஆனால் நம்ம ஒரே கலரில் தான் மேம் கொடுக்கணும். நான் மறுபடியும் சொல்கிறேன், ஒரே கலரில் தான் கொடுக்கணும். நான் உங்களுக்கு கலர் வேரியேஷன் நல்ல டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்றதுக்காக எப்படி எந்தெந்த ஸ்டிச்சஸ் எப்படின்னு உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இப்படி போட்டிருக்கேன் மேம். ஆனால் நீங்கள் ப்ளவுஸ்லலாம் போடும்போதே இப்படி தான் போடணும். ஓகேவா? ஒரே கலரில் தான் போடணும். இப்போ நான் இங்கே எண்ணாட் போட்டு முடிச்சுக்கிட்டேன் மேம். இப்போ பாருங்கள், நான் இந்த மாதிரி 2 த்ரெட் இப்போ ஒரே த்ரெட்டில் தானே மேம் நம்ம அந்த க்ரீன் கலரில் செயின் ஸ்டிச் போட்டோம். இப்போ நான் 2 கண்டு வச்சு போடுறேன் பாருங்கள். நீங்கள் 2த்துலேயுமே பழகுங்க மேம். ஓகேவா? இப்போ இது மாதிரி இருந்ததுன்னா நம்மளுக்கு த்ரெட்டு நிறைய வேஸ்ட் ஆகாது மேம். அதுக்காக தான் நீங்கள் ப்ளவுஸில் யூஸ் பண்ணும்போது ஏதாவது கலர் ப்ளவுஸில் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ 2 கண்டு ஒரே மாதிரி வாங்கி யூஸ் பண்ணுங்கள் மேம். இப்போ நான் எடுத்துக்கிறேன். உள்ளே அந்த ரவுண்டுக்கு உள்ளே இருந்து தான் மேம் எடுக்கிறேன். ஓகேவா? உள்ளேருந்து எடுத்து நான் இங்கே குத்திக்கிறேன் மேம். குத்திக்கிட்டு இப்போ பாருங்கள், கோட்டுக்கு உள்ளே குத்திருக்கேன். அதாவது அந்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கு உள்ளே குத்தி திருப்பி வெள்ளால் குத்தி நான் இப்போ எடுக்கிறேன். இப்போ அந்த சைடு போய் அங்கே அந்த செயின் ஸ்டிச்சுக்கு ரவுண்டுக்கு உள்ளே குத்தி அதுக்கப்புறம் வெளில குத்தி நான் எடுக்கிறேன் மேம். இது என்ன ஸ்டிச் மேம்? டபுள் சைடு லாக் ஸ்டிச். ஓகேவா? டபுள் சைடு லாக் ஸ்டிச் நம்ம போட்டிருக்கோம் இல்லையா, அந்த லீஃப் ஃபில்லிங்கில் போட்டிருக்கோம் எம்போஸ்ட் ஒர்க்கில். அதையே எப்படி நம்ம இந்த மாதிரி ஃப்ளவர் ஷேப்புக்கு கொடுக்குறதுன்னு தான் மேம் இந்த கிளாஸில் நம்ம பார்க்குறோம். உங்களுக்கு தெரியுதா? இதுக்குள்ளே வந்து அதாவது இந்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கு உள்ளே ஒரு குத்து வெளில ஒரு குத்து. இப்போ அங்கே கொண்டு போய் அந்த செயினில் ரவுண்டுக்கு வெளில ஒரு குத்து உள்ளே ஒரு குத்து. இப்போ பார்த்திங்கன்னா நான் மேலே கொண்டு வந்துக்கிறேன். மேலே கோட்டுக்கு மேலே ஒரு குத்து, கீழே ஒரு குத்து, மேலே ஒரு குத்து. ஓகேவா? இப்போ நான் கோடுன்னு சொல்கிறது அந்த நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன்னா அதுக்கு உள்ளே ஒரு குத்து வெளில ஒரு குத்து, அதை நான் கோடுன்னு சொல்கிறேன். ஓகேவா? நீங்கள் என்னன்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சோண்டு இடம் தான் இருக்குது, ஆனால் நான் இதுக்குள்ளேயே தான் ஃபில் பண்ணணும். அந்த ரவுண்டுக்குள்ளேயே தான் எனக்கு எல்லாமே போகணும். அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போ இங்கே கோட்டுக்குள்ளே ஒரு குத்து, கோட்டுக்கு மேலே ஒரு குத்து குத்திக்கிறேன் நான். இப்போ இங்கே கொண்டு போகும்போதே நான் பாருங்கள், இங்கே போய் நான் குட்டியாக அங்கே செயின் ஸ்டிச் போட்டு கொண்டு வந்துக்கிறேன். இப்போ என்ன பண்ணணுன்னா எனக்கு இந்த இடம் ஃபுல்லாகவே கவர் ஆகணும். அதாவது இந்த பெட்டல்ஸ் ஃபுல்லாகவே எனக்கு கவர் ஆகணும். அதுக்காக நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். இப்போ குறைச்சி நான் உள்ளேயே குத்திக்கிறேன் பாருங்கள். உள்ளேயே நான் குட்டியாக லாக் போட்டுக்கிறேன். போட்டு திருப்பி நான் மேலே கொண்டு வரேன். மேலே கொண்டு வரும்போது எப்படி வரேன்னு சொல்லிட்டு பாருங்கள். மேலே நான் கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து வெளில ஒரு குத்து எப்போதும் குத்துற மாதிரி நான் குத்திக்கிட்டேன். ஆனால் எனக்கு அந்த ரவுண்ட் ஷேப்புக்கிட்ட போகும்போது எனக்கு அந்த அளவுக்கு இடம் இருக்காதுல்ல நான் ஃபில் பண்ணுறதுக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அந்த கோட்டுக்கு உள்ளேயே நான் குத்திக்கிறேன். எப்படி நான் மேலே கொண்டு வரேன்னு தெரியுதா உங்களுக்கு? வீடியோவில் பாருங்கள், நல்லா தெரியும். இப்போ நான் இங்கே கொண்டு வந்து மேல் சைடு கொண்டு வந்து கோட்டுக்கு மேலே கீழே ஒரு குத்து மேலே ஒரு குத்து. இப்போ திருப்பி நான் கீழே கொண்டு வரேன். கீழே கொண்டு வந்து இப்போ எனக்கு அந்த கொஞ்சம் நேருக்கு வந்ததுனால நான் இப்போ கொண்டு போய் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த சைடுக்குள்ளே தான் இந்த இடத்துல நான் ஃபில் பண்ணிக்குவேன். கொண்டு போய்க்கிறேன். திருப்பி பாருங்கள், திருப்பியும் நான் கோட்டுக்கு வெளில ஒரு குத்து உள்ளே ஒரு குத்து வெளில ஒரு குத்து. இப்போ பாருங்கள், இந்த சைடு கொண்டு போய் கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து வெளில ஒரு குத்து. இப்போ நான் அப்படியே கொண்டு வந்துக்கிறேன். இப்போ நம்ம இந்த மாதிரி தான் ஃபில் பண்ணணும் கிடையாது. நம்மளுக்கு எந்த மாதிரியான இடத்துக்கான ஸ்பேஸ் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதனால் எந்த ஒரு தப்புமே கிடையாது. நம்ம எந்த அளவுக்கு நீட் ஃபினிஷிங் கொடுக்குறோன்றது தான் முக்கியம். எனக்கு இந்த இடத்துல கொஞ்சம் கேப் கம்மியாக இருக்குது. அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். நான் இங்கேயே குத்திக்கிட்டேன். உள்ளேயே குட்டி லாக் போட்டு திருப்பிக்கிட்டேன். இங்கே கொண்டு வந்து இப்போ குத்திக்கிட்டேன்.
இப்போ இங்கே ஒரு குத்து, கோட்டுக்கு உள்ளேயே தான் நான் குத்துறேன். ஓகேவா? திருப்பிக்கிட்டேன். திருப்பி கொண்டு வந்து இங்கே கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து, வெளியில் ஒரு குத்து. இப்போ இங்கே கொண்டு வந்துக்கிறேன். கொண்டு வந்து இப்போ நான் இங்கே கொண்டு போயிட்டு இப்போ மறுபடியும் நான் இதில் ஒன்று போட்டு நான் அதுக்கப்புறம் அடுத்த லீஃப்க்கு நான் திருப்புவேன். ஓகேவா? இப்போ பாருங்கள், எனக்கு கொஞ்சம் இங்கே கேப் இருக்கா, அது வந்து நீட் ஃபினிஷிங்காக தெரியாது. அதனால் இதுக்குள்ளேயே குத்தி நான் ஒரு லூப் எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இங்கே ஒரு குத்து, இப்போது நான் இந்த த்ரெட்டை விளக்கிக்கிட்டு நான் உள்ளே தான் குத்தணும். ஓகேவா? உள்ளே நான் எப்படி குத்துறேன்னு பாருங்கள். நம்ம ப்ராப்பர் ஃபினிஷிங் கொடுக்குறதுக்கு நம்ம இப்படி தான் ஃபாலோ பண்ணணும். நம்ம நெருக்க தான் போடணும். ரொம்ப கேப்பிட்டு போட்டால் அது ரொம்ப அசிங்கமாக இருக்கும். பாருங்கள், நான் உள்ளேயே தான் குத்துறேன். இப்போ கை மறைச்சிருக்கு, உங்களுக்கு ஆனால் டீட்டெயில்டாக தெரியும். பாருங்கள். இப்போ நான் எங்கே உள்ளே குத்திருக்கேன்னா உள்ளே குத்தி மறுபடியும் நான் அங்கே வெளில கொண்டு போய்க்கிறேன். கொண்டு போயிட்டு அப்படியே நான் இப்படி ஆப்போசிட் டைரெக்ஷனில் நான் திருப்பிக்கிறேன். அதுக்கு அடுத்த லீஃப்க்கு தானே நான் போனேன். அந்த லீஃப்க்கு நான் எப்படி கொண்டு போகிறேன் பாருங்கள். நான் எந்த எண்ணாட் போடல, எதுவும் போடல. நான் இங்கே நெருக்கமாக கொடுத்து இப்போ நான் அங்கே கொண்டு போய்க்கிட்டேன். பார்த்தீங்களா? இதில் ஏதாவது உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு போட்ட அந்த பெட்டல்ஸில் ஏதாச்சும் உங்களுக்கு ப்ராப்பர் ஃபினிஷிங் ஏதாவது தெரியாமல் இருக்கா பாருங்கள். நான் எந்த அளவுக்கு கொடுத்துருக்கேன்னு. நம்ம இந்த மாதிரி தான் ஃபினிஷ் பண்ணணுன்னு கிடையாது. நம்மளுக்கு எந்த அளவுக்கு கேப் இருக்கோ அந்த அளவுக்கு நம்ம கொடுத்து மறுபடியும் அந்த இடத்துக்கு கொண்டு வரும்போது அடுத்தடுத்த அந்த ஸ்டிச்சஸ் வரும்போது மறைஞ்சிடும். ஓகேவா? அதை நம்ம ப்ராப்பராக ஃபில் பண்ணணும். அதுக்காக தான் நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்றதை டீட்டெயில்டாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஓகேவா? இப்போது நான் இங்கே கொண்டு போய் இங்கே உள்ளே ஒரு குத்து, கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து, கோட்டுக்கு வெளில ஒரு குத்து, அப்படியே கீழே எடுத்துகிட்டு வரேன். இப்போ பாருங்கள், அந்த கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து, அந்த ரவுண்டுக்கு உள்ளே ஒரு குத்து. ஓகேவா? இப்போ அப்படியே நான் மேலே கொண்டு போய்க்கிறேன். கொண்டு போயிட்டு பாருங்கள், எப்போதுமே 2 த்ரெட்டு வருதான்னு பார்த்துக்கோங்க. 2 த்ரெட்டு இருந்தால் மட்டுமே ஸ்டிச்சஸ் போடுங்க. ஒரு த்ரெட் இருந்ததுன்னா கீழே விட்டுட்டு மறுபடியும் எடுத்து போடுங்க. ஓகேவா? இப்போ நான் இங்கேருந்து ஒரு லூப் எடுத்துக்கிறேன். இப்போ இந்த 2 ஃபெட்டல்ஸ் ஃபில் பண்ணுறதை மட்டும் நான் ஸ்லோவாக காட்டுறேன். அதுக்கப்புறம் உள்ளதெல்லாம் நான் ஃபாஸ்ட்டாக போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் இங்கே குத்தி நான் கீழே எடுத்துக்கிறேன். இப்போ உங்களுக்கு தெரியுதா, அந்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கு வெளில ஒரு குத்து, பெட்டல்ஸுக்கு வெளில ஒரு குத்து, உள்ளே ஒரு குத்து. அதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்புக்கு வரும்போது ரவுண்டுக்கு வெளில ஒரு குத்து, உள்ளே ஒரு குத்து. அப்படி தான் நான் ஃபில் பண்ணுறேன். நடுவில் இருக்கிற கேப் ஆக்குஃபை ஆகணும்ல, எனக்கு அந்த இடத்த நான் ஃபில் பண்ணணும். ஃபில் பண்ணுறதுக்காக மட்டுமே நான் குட்டியாக ஒரு குட்டி குட்டி லாக் போட்டுக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் போட்டுக்கிறேன் மேம். போட்டு நான் திருப்பிக்கிறேன். ஓகேவா? இப்போ நான் மேலே கொண்டு போகிறேன். கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து, கோட்டுக்கு மேலேயே ஒரு குத்து. ஓகேவா? கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து, கோட்டுக்கு மேலே ஒரு குத்து. அப்படியே இங்கே கொண்டு வர கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து. இப்போ நான் இதை ஃபில் பண்ணிக்கிறேன். ஓகேவா? கோட்டுக்கு உள்ளேயே தான் நான் குத்திக்கிறேன். எனக்கு இந்த இடம் ஃபில் பண்ணணும், அதுக்காக நான் கோட்டுக்கு உள்ளேயே குத்திக்கிறேன். இப்போ நான் எப்படி போடுறேன்னு தெரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துக்கு நேருக்கு கொண்டு வரதுக்காக நான் உள்ளேயே குத்திக்கிறேன். இப்போ கொண்டு வந்து நான் நேர் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள். இப்போ அந்த முடிச்சு எல்லாமே மறைஞ்சிடுச்சா? நீங்களும் அப்படியே போடுங்க. ஓகேவா? நான் இப்போ இதை போட்டுக்கிட்டேன். ஓகேவா? இப்போ போட்டு பாருங்கள். இப்போ நான் கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து குத்தி கோட்டுக்கு வெளில கொண்டு போகிறேன். கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து, கோட்டுக்கு வெளில ஒரு குத்து. மறுபடியும் நான் இங்கே கொண்டு வரேன். இப்போது கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து, கோட்டுக்கு உள்ளே ஒரு குத்து.
இப்போ எனக்கு இங்கே இடம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. அதுக்கு நான் அந்த இடத்துக்குள்ளே தான் நான் ஃபில் பண்ணேன். இப்போ ஓகேவா, நான் அந்த ப்ளேஸை ஃபில் பண்ணணும். நான் அப்படி போடுறதுனால எந்த ஒரு ப்ராப்ளமே இல்லை மேம். நான் ஏதாவது ஸ்டிச்சஸை மாற்றுறேன்னா டபுள் சைடு லாக் ஸ்டிச் மெத்தடில் தான் நான் போட்டுட்ருக்கேன். ஓகேவா, இந்த ஃப்ளவரை நான் ஃபில் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் வேறுபடி எதையும் மாற்றவே இல்லை. அப்போ என்னோடய ஸ்டிச்சஸ் ஒன்று தான். ஆனால் நான் இடத்த ஃபில் பண்ணுறதுக்காக கொஞ்சம் கூட குறைக்கிறதுல எந்த ஒரு தப்புமே கிடையாது. அதனால் எந்த ஒரு பெரிய தப்புமே கிடையாது மேம். நம்மளுக்கு ப்ராப்பர் ஃபினிஷிங் வரும். நீங்களும் அப்படியே ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, மறுபடியும் சொல்கிறேன் மேம், அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. ஓகேவா, நீங்கள் அது ஒரு பெரிய தப்புன்னு நினைக்காதீங்க. இது தப்பு கிடையாது. நம்ம இப்படி தான் ஃபில் பண்ணணுமே, ஒரு ப்ராப்பராக நம்ம இப்படி தான் ஃபில் பண்ணணும். ஓகேவா, அது நம்மளுக்கு மறுபடியும் நம்ம நேருக்கு கொண்டு வரும்போது அது மறைஞ்சிடும் மேம். நான் ஃபுல்லாகவே போட்டு காட்டுறேன் பாருங்கள், ஓவராலாக எனக்கு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு. அது எனக்கு நல்ல ப்ராப்பர் ஃபினிஷிங்கில் தான் மேம் இருக்குது. இப்படி தான் இதோட மெத்தட். இப்படி தான் எப்படி நம்ம லீஃப்லலாம் ஃபில் பண்ணும்போது இந்த மாதிரி வேலை தான் நம்ம ஃபில் பண்ணணுமே மேம். ஓகேவா மேம், நான் இப்போ இதை மட்டும் நான் உங்களுக்கு ஸ்லோவாக தெளிவாக சொல்லணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். 2 பெட்டல்ஸில் உள்ளதை வச்சே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் மேம். அதுக்கப்புறம் உள்ள பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நான் கொஞ்சம் வேகமாக வச்சு நான் போட்டுக்கிறேன் மேம். ஓகேவா, இப்படி தான் மேம் ஃபில் பண்ணும். ஓகேவா, அதனால் நான் இந்த 2 பெட்டல்ஸ்லையுமே உங்களுக்கு தெளிவாக சொல்லிட்டேன். பாக்கி பெட்டல்ஸ் எல்லாத்தையுமே நான் இதை மாதிரி தான் மேம் ஃபில் பண்ணுறேன். ஓகேவா, இப்போ நான் மேலே கொண்டு போய் ஒரு குட்டி லாக் போட்டு திருப்பிக்கிறேன் மேம். இப்போது அந்த கேப் இருக்குது பாருங்கள், கொஞ்சம் கேப்பு, அந்த கேப்புக்குள்ளேயே ஒரு குத்தி நான் திருப்பி வெளில கொண்டு வந்து ஒரு லாக் போட்டு திருப்பிக்கிறேன் மேம். இப்போ தெரியுதா, நம்ம எதுக்காக குட்டி குட்டியாக போட சொன்னேன்னு, ஒரு சின்னதாக ஒரு குட்டியாக கேப் இருந்தாலும் அங்கே ஒரு குட்டி லாக் செயின் போட்டு நம்மளுக்கு திருப்ப தெரியணும் மேம். அதுக்காக தான் குட்டி குட்டியாக போகிறது. உங்களுக்கு போக போக எல்லாமே வந்துடும் மேம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு தடவை ட்ரை பண்ணிவிட்டு விட்டுறக்கூடாது மேம். நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும். ஏன்னா நம்ம புதுசாக இப்போ தான் கற்றுக்குறோம். பிகினராக இருக்கும்போது நம்மளுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் வரும். ஆனால் நம்ம போட்டு பழக நம்மளுக்கு எல்லாமே ஈஸியாகிடும் மேம். நிறைய பேர் ரொம்பவே சூப்பராக பாசிட்டிவான கமெண்ட்ஸ் கொடுக்குறீங்க மேம். நான் ரொம்ப கிளாஸ் நல்லா எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட்டை எப்போதுமே கொடுங்க மேம். ஓகேவா, அதே மாதிரி இந்த லீஃப் ஃபில்லிங்கும் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் மேம். ரொம்பவே நல்லா சூப்பராக ட்ரை பண்ணுறீங்க மேம். எல்லாருமே ஒரு செயின் ஸ்டிச் கூட தெரியாதவங்க நிறைய பேர் நம்ம கிளாஸில் ஸ்டூடெண்ட் இருக்காங்க. அவங்க ரொம்பவே சூப்பராக என்னோடய வீடியோ பார்த்து உங்களோட வீடியோ பார்த்து தான் மேம் நான் போடுறேன் அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருக்குது மேம். இப்போ நான் இங்கே குட்டியாக ஒரு குத்தி நான் கொண்டு போய் அங்கே லாக் போட்டு திருப்பிக்கிறேன் மேம். என் ஃபஸ்ட்டு லிப்பில் நான் எப்படி கொண்டு வந்து நான் திருப்பினோ அதே மாதிரி தான் மேம் இதுலேயும். ஓகேவா மேம், எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது மேம். இப்போ நான் உள்ளே ஒரு குத்துறேன் பாருங்கள். எனக்கு அங்கே ஃபுல்லாகவே உங்களுக்கு எம்ப்ராய்டிங் ஒர்க் வந்தால் மாதிரி இருக்குல்ல, ஆனால் நான் அதுக்கு உள்ளே தான் குத்தி நான் எடுக்கிறேன். பார்த்தா உங்களுக்கு தெரியுதா, நான் உள்ளே குத்தி எடுத்து திருப்பி பக்கத்துலேயே நான் போடுறேன் பாருங்கள். இப்படி தான் மேம் நம்ம நெருக்க போடும்போது தான் அந்த டிசைன் ரொம்பவே அழகாக இருக்கும். நீங்கள் ஒரே த்ரெட்லேயே போடலாம் மேம். ஓகேவா, நான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக தான் நான் டபுள் த்ரெட் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஓகேவா மேம், இப்போ தெரியுதுல்ல மேம் உங்களுக்கு டீட்டெயில்டாக. இப்போ இந்த செயின் ஸ்டிச் போடுறதுக்கு உள்ளே ஒரு குத்து வெளில ஒரு குத்து, அதுக்காக தான் மேம் நான் கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். ஆனால் நம்ம ப்ளவுஸ்லலாம் இப்போ போடுறோன்னு வச்சுக்கோங்க, கஸ்டமர் ப்ளவுஸ் இல்லை உங்களோட ப்ளவுஸில் போடும்போது ஒரே மாதிரியான சில்க் த்ரெட் கொடுத்து தான் மேம், ஒரே கலரில் தான் நம்ம கொடுத்து ஸ்டிச்சஸ் போடணும் மேம். ஓகேவா, இதே மாதிரி நான் இதையும் ஃபில் பண்ணிக்கிறேன் மேம். எப்போதும் இந்த 2 பெட்டல்ஸில் போட்டால் மாதிரியே தான் மேம் நான் ஃபில் பண்ணுறேன். ஓகேவா, இதை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சு போட்டிருக்கேன் மேம் இந்த வீடியோவை. ஓகேவா, நான் போடுறது எல்லாமே என்னமோ டபுள் சைடு லாக் ஸ்டிச்சில் தான் மேம் நான் போட்டுட்ருக்கேன். எனக்கு அந்த பெட்டல்ஸ் மட்டும் ஃபில் பண்ணுன்றதுக்காக நான் உள்ளேயே குத்தி கூட கொஞ்சம் நான் ஸ்டிச்சஸ் போட்டுக்கிறேன். இதுலேயும் பார்த்திங்கனாவே உங்களுக்கு டீட்டெயில்டாக தெரியும் மேம். ஓகேவா, இது ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்கும் மேம். ஆனால்
இது வேலை அதிகரிக்கும் மேம். இதை நான் போட்டு முடிக்கிறதுக்கே எனக்கு எவ்வளோ நேரம் ஆச்சுன்னா, கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் எடுத்திருக்கு. ஆனால் அதை நான் வந்து ஒரு 1/2 ஹவருக்கு உங்களுக்கு நான் வீடியோ போடுறேன். ஆனால் அதையே சில பேர் டீட்டெயில்டாக பார்க்குறதில்ல மேம். ஏன்னா நான் உங்களுக்காக தான் மேம் டீட்டெயில்டாக வீடியோ தெரியணுன்றதுக்காக தான் நான் போடுறேன். இல்லைனா நான் ஒரே ஒரு பெட்டல்ஸில் போட்டு காமிக்கலாம், ஒரு ரவுண்ட் ஷேப்பில் போட்டு காமிக்கலாம். ஆனால் உங்களுக்கு அது எந்த மாதிரியான டிசைன்லலாம் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றதுக்காக நான் சொல்லி காமிக்கிறேன். அதை நீங்கள் டீட்டெயில்டாக பாருங்கள் மேம். இது எனக்கான செக்ஷன் கிடையாது மேம், உங்களுக்கான செக்ஷன் தான் இது. நான் உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன், அப்போ அது உங்களுக்கான வீடியோ தான். அதை நீங்கள் டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கணும் மேம். இதை பற்றி எனக்கு தெரியும் மேம். இந்த ஸ்டிச்சஸ் என்ன, எப்படி யூஸ் பண்ணணும் எல்லாம் எனக்கு தெரியும் மேம். இதை நான் உங்களுக்கு ப்ராப்பராக சொல்லிக் கொடுக்கணுன்னு இருக்கேன். அப்போ நீங்கள் தான் அதை ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கணும் மேம். ஓகேவா? அந்த இடத்த நான் ஃபுல்லாகவே ஃபில் பண்ணிக்கிட்டேன் மேம். ஓகேவா? வீடியோவை ஃபாஸ்ட்டாக வச்சாலுமே ஆனால் உங்களுக்கு தெளிவாக புரியும் மேம் இது என்னன்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஸ்லோவாகவே 2 பெட்டல்ஸில் சொல்லி காமிச்சிருக்கேன். இந்த பெட்டல்ஸ்லையுமே அவ்வளோவா ஃபாஸ்ட் வைக்கல மேம். நான் ரொம்ப ஸ்லோவாக தான் வச்சுருக்கேன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு புரியும் மேம். ஓகேவா? நான் சொல்லணுன்றது கிடையாது. டபுள் சைடு லாக் ஸ்டிச் அந்த மெத்தடில் தான் போட்டிருக்கேன் நான். இதை உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டாவே கூட ஓகே தான் மேம். உங்களுக்கு யாராவது கஸ்டமர் இப்போ போட சொல்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, நம்மளுக்கு தெரியலன்னு நம்ம வந்து அந்த நேரத்தில் நம்ம தெரியலன்னு கஸ்டமர்கிட்ட நம்ம சொல்லவே கூடாது. நம்மளுக்கு தெரிஞ்ச அளவுக்கு அதை நம்ம போடுறதுக்கு ட்ரை பண்ணணும். அதுக்காக நம்ம கஸ்டமரோட ப்ளவுஸை சொதப்பிடவும் கூடாது மேம். ஓகேவா? நம்மளுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் அதை போடணும். தெரிகிறதுக்காக தான் மேம் இந்த வீடியோ. அப்போ அதை நீங்கள் ப்ராப்பராக லேர்ன் பண்ணிக்கோங்க. சில பேர் இந்த மாதிரி லைக் பண்ணுவாங்க மேம். எங்களுக்கு பீடு ஒர்க் வேணாம், எந்த ஒர்க்குமே வேணாம், ஜர்தோசி ஒர்க்கு, கட் ஒர்க்கு எதுவுமே எனக்கு வேணாம், எனக்கு ஃபுல்லாகவே ஹேண்ட்மேடாக எம்ப்ராய்டிங் ஒர்க் மட்டும்தான் இருக்கணும்னு லைக் பண்ணுறவங்களாம் எவ்வளவோ பேர் இருக்காங்க. எவ்வளோ தான் மிஷின் ஒர்க்கு அந்த மாதிரி வந்தாலுமே எங்களுக்கு கையால் நீங்கள் எம்ப்ராய்டிங் ஒர்க் போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற கிளைண்ட்டு நிறைய பேர் இருக்குவாங்க. அப்போ அப்பேற்பட்டவங்களுக்குலாம் நீங்கள் இந்த மாதிரி ஒர்க்லாம் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும் மேம். ஆனால் இதுக்கான வேலை ரொம்ப அதிகம் இழுக்கும் தான் மேம். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் கிளாஸில் போடுவீங்களா? போடும்போதே உங்களுக்கு தெரியும் எந்த அளவுக்கு நான் போட்டிருக்கேன், எத்தனை மணி நேரம் போட்டிருப்பேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியுமா? அதை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் வீடியோ நீங்கள் பார்க்க மாட்டேங்கிறீங்க. நான் 1.5 மணி நேரம் எடுத்து 1/2 ஹவருக்கு கட் பண்ணி போட்டிருக்கேன் மேம். ஓகேவா? டீட்டெயில்டாக பாருங்கள் மேம். இதோட மட்டும் ஒர்க் முடியல மேம். இதுக்கப்புறமும் ஒர்க் இருக்குது. அதில் என்ன ஒர்க் இருக்குன்னு ஃபுல்லாகவே பாருங்கள். பார்த்தா தான் தெரியும் உங்களுக்கு. இப்போ நான் அந்த இடத்த ஆக்குப்பை பண்ணுறதுக்கு இப்போயும் நான் என்னென்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அதே மாதிரி தான் குட்டி குட்டியாக போட்டு திருப்பிக்கிறேன் பாருங்கள். நான் ஃபுல்லாக அந்த ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டு போவே இல்லை பாருங்கள். நான் போட்டு இங்கேயே முடிச்சுக்கிறேன் நான். அந்த மேலே வர்றது மட்டும் கரெக்டாக நான் எப்போதும் மாதிரி ப்ராப்பராக கொடுத்துக்கிறேன். ஆனால் கீழே போகிறப்ப நான் அப்படி கொடுக்கல. இப்போ நான் கொண்டு போய்கிட்டேன் பாருங்கள். 3 தடவை நான் உள்ளேயே லாக் ஸ்டிச் போட்டு திருப்பினேன்னா இப்போ 4ஆவது தடவைக்கு கொண்டு போய் அங்கே பக்கத்தில் பஞ்ச் பண்ணி நான் கொடுத்துருக்கேன். அப்படி தானே மேம்? வீடியோ நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இப்போ நான் மறுபடியும் கொண்டு போய் அங்கே கொடுத்துக்கிறேன் நான். ஓகேவா? எனக்கு எங்கெங்கெல்லாம் கேப்பு கொஞ்சமாக இருக்குன்னு தோணுதோ அங்கே நான் நேர் பண்ணுறதுக்காக நான் இந்த மாதிரி கொடுத்துக்கிறேன் மேம். நீங்களும் அதை மாதிரியே கொடுத்து ஃபாலோ பண்ணி போடுங்க. எப்போதும் மாதிரி தான் மேம் இது உங்களுக்கு. ஓகேவா? இது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். அதுக்காக இதை நீங்கள் 3 தடவை போடுங்க. ஓகேவா? கண்டிப்பாக நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுக்காக நான் கிளாஸ் எடுக்கிறேன். எனக்காக நீங்கள் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எல்லோரும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா மேம்? நான் நல்லா கிளாஸ் எடுக்கிறேனா இல்லையான்னு சொல்லிட்டு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் மேம். ஓகேவா? என்னோடய ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க மேம், நீங்கள் நல்லா கிளாஸ் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. என்கிட்ட வாட்ஸ்அப்பில் சொல்கிறத விட நீங்கள் யூடியூப்லேயே நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன் மேம். இப்போ நியூவாக ஏதாவது மெம்பர்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த வீடியோவை பார்த்து வராங்க. அப்போ கண்டிப்பாக அவங்க கமெண்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க.
எதுக்காகன்னு சொல்லுங்களேன். நீங்களே நிறைய சொல்லியிருக்கீங்க இந்த மாதிரி ஃப்ரீன்னு போடுறாங்க மேம், ஆனால் ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, கமெண்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்பாங்க. ஸ்டூடெண்ட் இதுக்கு முன்னாடி படித்த ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது மெசேஜ் பண்ணியிருக்காங்களா, நான் ஏதாவது ரீப்ளே கொடுத்துருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்டிவாக இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சர்ச் பண்ணுறவங்க இருப்பாங்க மேம். அப்போ நீங்கள் எனக்காக ஒரு கமெண்ட் மட்டும் பண்ணிவிட்டு போங்க மேம், ஓகேவா? கிளாஸ் எப்படி இருந்துச்சு என்னன்னு சொல்லிவிட்டு, இந்த செக்ஷன் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு, ஓகேவா மேம்? நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, வீடியோவுக்கு ஆனால் ஒரு லைக் கூட பண்ண மாட்டேங்கிறீங்க. ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள் மேம், ஓகேவா? இப்போ நான் இங்கே என்நாட் போட்டு முடிச்சுக்கிறேன். என்நாட்டில் அந்த பிசுறு தெரியுதுன்னு சொல்கிறீங்க, அதுக்கு 2 விதமாக இருக்குது. இப்போ இந்த எம்ப்ராய்டிங் ஒர்க்குக்கு என்ன பண்ணணுன்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நான் என்நாட் போட்டு முடித்ததுக்கப்புறம் இப்போ மேலே பிசுறு தருது, அதை கீழால் நீடில் விடுறேன். நான் நீடில் விட்டு அந்த மேலே தருதில் அந்த பிசுறு அதை கீழே பிடிச்சி இழுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நீடில் வருதா, பிடிச்சி இழுத்தா இப்போ எனக்கு அது மறைஞ்சிடும், கீழே வந்துடும். அதுக்காக ரொம்ப வெடுக்குன்னு பிடிச்சி இழுக்கக்கூடாது, அப்புறம் பிஞ்சிக்கிட்டே போயிடும். ரொம்ப ஸ்லோவாக தான் ஹேண்டில் பண்ணும், ஓகேவா? இப்போ நான் இதுக்கு அவுட்ரு கொடுக்குறேன். அவுட்லைன் கொடுக்குறதுக்காக என்ன பண்ணுறேன்னா, நான் செயின் ஸ்டிச் போடுறேன். அதை ஜரி த்ரெட்டில் யூஸ் பண்ணுறேன், ஓகேவா? ஜரி த்ரெட்டில் கொடுக்கலாம், இந்த மாதிரி பீடு ஒர்க்கில் கொடுக்கலாம். பக்கத்தில் இருக்குது பார்த்தீங்களா பீடு ஒர்க்கு, அதை மாதிரியும் கொடுக்கலாம். எப்போதும் மாதிரி ஷார்ப் எட்ஜஸ் கிளாஸில் உங்களுக்கு தெரியும்ல மேம், எப்படி நம்ம போகிறோமோ இதுக்குள்ளே ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டு தான் திருப்பணும், ஓகேவா? இப்போ உங்களுக்கு தெரியாது, நான் இந்த சைடு நான் கொண்டு வரும்போது நான் எப்படி திருப்புறேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இதையும் நான் ஃபாஸ்ட்டாக தான் வச்சு போட்டிருக்கேன் மேம். எதுக்காகனா இது செயின் ஸ்டிச்சு தான், குட்டி குட்டியாக நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன், வேறு எதுவுமே பண்ணல மேம். செயின் ஸ்டிச்சு தான் நான் போட்டிருக்கேன், வேறு எதுவும் பண்ணல. இப்போ இங்கே நான் கொண்டு வந்ததுக்கப்புறம் பாருங்கள் நான் எப்படி ஷார்ப் எட்ஜஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு, குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு நம்ம திருப்பணும், அப்போ அது ஷார்ப்பாக இருக்கும் மேம், ஓகேவா? இப்போ தெரியுதா? இப்போ அந்த அளவுக்கு வந்துட்டேன். மறுபடியும் நான் ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன் பாருங்கள், போட்டு ஆப்போசிட் சைடு நான் திருப்புறேன். அப்படி பண்ணிங்கன்னா நல்ல ஷார்ப் எட்ஜஸ் கிடைக்கும் மேம். இந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் மேம். இப்போ இதை பார்க்குறதுக்கு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பராக ஃபினிஷிங் இல்லாத மாதிரி தெரியுதா மேம்? நம்ம எப்படி கொடுத்தாலும் அதோட ஃபினிஷிங் நம்ம எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ, நெருக்கி கொடுக்குறோமோ அதுக்கு ஃபினிஷிங் அழகாக இருக்கும் மேம். இப்போ நீங்கள் அந்த உள்ள க்ரீன் கலர் நான் செயின் ஸ்டிச் போட்டிருக்கிறதா அது லைட்டாக தெரியுதுன்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒரே கலரில் போடும்போது அது தெரியுமா மேம்? தெரியவே தெரியாது மேம். ஏன்னா அது அந்த கலரோட மிங்கிள் ஆகிடும், அப்போ அது சுத்தமாக தெரியவே தெரியாது மேம், ஓகேவா? நான் இங்கே என்நாட் போட்டு முடிச்சுக்கிறேன் மேம். எப்போதும் மாதிரி 3 தடவை போடுங்க. இங்கே நான் வந்து ஒரு சீக்வன்ஸ் வச்சுக்கிறேன் மேம். ஃப்ளவர் ஷேப்பில் என்கிட்ட ஒரு சீக்வன்ஸ் இருக்குது, ஒரு சுகர் பீடு போட்டு அது நான் நடுவில் நான் இன்சர்ட் பண்ணிக்கிறேன் மேம், ஓகேவா? அவ்வளோதான் மேம். தேங்க்யூ.